ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். பாருங்க, நல்லா கேட்குறீங்க, கதைன்னு அப்படி நிமிர்ந்து கேட்குறீங்க பாருங்க. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துதான், ஒரு மாடு ஒன்று இருந்துதான் அவங்களுக்கு. அந்த மாடும் பால் கறக்கலையா. அப்போ இவங்களுக்கு வருமானம் இல்லை. அப்போ அவங்க மனைவி சொல்லிச்சான், வீட்டுக்காரை கூப்பிட்டு, இந்தாங்க இந்த மாடை எடுத்து போய் சந்தையில் விற்றுட்டு காசு எடுத்துட்டு வாங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கு. அப்போ அவங்க கணவர் கொஞ்சம் வெகுளி போல இருக்கு. அவருக்கு ஓட்டிக்கிட்டு போயிருக்கிறாரு. எதிர்க்க ஒருத்த வந்திருக்கிறான். இந்த மாடு மிரண்டு மிரண்டு இழுத்துன்னு போன உடனே அவன் வந்து சொல்கிறான், அந்த மாடு இவ்வளோ மிரண்டு மிரண்டு வருத, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அந்த மாடை என் கையில் கொடு, நான் உனக்கு ஆடு தரேன், ஆடு எடுத்துப்போ, அது வந்து உனக்கு சொன்ன மாதிரி கேட்கும், நீ இட்டும் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு உடனே ஆடு கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டு போனானா. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒருத்தன் வந்தானா, என்ன ஆடை வச்சு நீ இவ்வளோ கஷ்டப்படுற, பாவம் உன்னை பார்த்தாலுமே கஷ்டமாக இருக்கு, நீ எங்கே போகிற? இல்லை சந்தையில் போய் வைக்க. சந்தைக்கு தானே போகிற, இந்த கோழி எடுத்துன்னு போய் சந்தையில் விற்றுரு, இந்த ஆடை என் கையில் கொடுன்னு ஆடை வாங்கி இந்த கோழி எடுத்துக்கின்னு போயினே இருந்திருக்கிறான். அப்போ அந்த கோழி வேற ரொம்ப பறந்துக்கிறது, ரொம்ப சேட்டை பண்ண உடனே எதிர்க்க ஒருத்தன் வந்துட்டு சொன்னான், நீ எங்கே போகிற? சந்தைக்கு போகிற. இந்த கோழி இவ்வளோ அடங்காத கோழியை வச்சு நீ என்னப்பா பண்ண போகிற? கோழி என் கையில் கூட, முட்டை நான் உன் கையில் தரேன், போய் முட்டையை எடுத்து போய் விற்றுக்கோன்னு சொல்லிட்டானா. அப்போ இந்த முட்டையை எடுத்து போகும்போது டீ கடைக்காரன் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டு, என்னப்பா எவ்வளோ நேரம் தான் இந்த முட்டையை எடுத்துன்னு போவேன், இங்கே வா, முட்டையை என் கையில் கொடு, நான் உனக்கு ஒரு டீ தரேன், டீ குடிச்சிட்டு தெம்பா போ அப்படின்னு சொன்னான். முட்டையை கொடுத்துட்டு டீயை குடிச்சிட்டுக்கிறான். அந்த கடையில் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் உக்காந்துருக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் கதையை கேட்டவுடனே இப்போ அவன் சொல்கிறான், அடடா, முட்டையை கொடுத்து டீயும் குடிச்சிட்டியா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் பெரிய சண்டை வரப்போகுது, இதோடு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிங்க அப்படின்றான். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, எங்கள் குடும்பத்தில் சண்டைலாம் வராது அப்படின்றான். அது எப்படி? நீ பாரு, மாடு எடுத்துட்டு வந்து ஆடாக்கி கோழியாக்கி முட்டையாக்கி டீயும் குடிச்சிட்டு போயிட்டா, நான் சொல்கிறேன் நீ நிச்சயமாக சண்டை வரதான் செய்யும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா? அவங்க என்ன பண்ணாங்களாம், சரி பெட் கட்டலாம். அவனுக்கு வந்து இவன் வீட்டு மேலே ஒரு ஆசையா, உங்கள் ஒய்ஃபு சண்டை போட்டுச்சுன்னா இருக்கிற வீட்டை எனக்கு கொடுத்துட்டு நீ வெளியே போயிடணும், அப்படி சண்டை போடலைன்னா என் வீட்டை உனக்கு கொடுத்துட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னானா. ஏன்னா உனக்கு 100% உங்களை மாதிரி கண்டிப்பாக சண்டை போடும் அப்படின்னு. வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட போன உடனே அவங்க ஒய்ஃப் வாங்க வாங்க. அப்புறம் உள்ளே போன உடனே, என்னங்க என்ன பணம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? அவன் வெளியே நிற்கிறானா. இல்லைம்மா, இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியாங்க, சரிங்க, பரவாயில்லைங்க. இவன் நின்று பார்க்குறானா, இன்னும் இந்த அம்மா சண்டை போடுமான்னு. சரி பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, பரவாயில்லைங்க, நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழியை தருவார், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட. டீ குடிச்சிங்களா? நல்லா குடிச்சிங்களா? நல்லா கொடுத்தானா? சரி வாங்க, சந்தோஷம், வாங்க உள்ள வந்தோம். இவன் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறான். கடைசியில் அங்கே சண்டையே இல்லையா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா, அவன் வீட்டை அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டானா. அது என்ன ரகசியம்னு அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே பேசிக்கினாங்களாம். ஏங்க மாடை கொடுத்தீங்க? அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமா, 3வது மனுஷங்கிட்ட சண்டை போடுறது தெரியக்கூடாது. நான் எது பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு நீ சந்தோஷமா எடுத்துக்கணும், நீ எது பண்ணாலும் நான் சந்தோஷமா, 3வது மனுஷன் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நடத்தணும். அப்படி ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நடத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் இருக்கும், யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அது எங்க வச்சு பேசுறோன்றது தான் முக்கியம்.